விஜய நான் போட்டியா நினைக்கல. அப்படி நினைச்சா, அது எனக்கு மரியாதையாவும், கௌரவமாவும் இருக்காது. விஜய போட்டியா நான் நெனச்சேன் அப்டின்னா, அது எனக்கு மரியாதையாவும், கௌரவமாவும் இருக்காது. அதே மாதிரி என்ன அவரு போட்டியா நெனச்சாரு அப்டின்னா, அது அவருக்கு மரியாதையா இருக்காது அப்டின்னு நடிகர் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. கிரிக்கெட்ட மையப்படுத்தி ரஜினிகாந்தோட பொண்ணு ஐஸ்வர்யா, லால் சலாம் அப்டிங்கிற படத்த இயக்கியிருக்காங்க. இதுல ரஜினிகாந்த் முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. விக்ராந்த், விஷ்ணு விஷால், கே.எஸ். ரவிக்குமார், ஜீவிதா இந்த மாதிரியான பலர் நடிச்சிருக்காங்க. இந்திய கிரிக்கெட் அணியோட முன்னாள் கேப்டன் கபில் தேவ் சிறப்பு தோற்றத்துல நடிச்சிருக்காரு. இந்த படம் பிப்ரவரியில திரைக்கு வருது. லால் சலாம் படத்தோட ஆடியோ வெளியீட்டு விழா சென்னை தாம்பரத்துல நேத்து நைட்டு நடந்துச்சு. இந்த விழாவுல நடிகர் ரஜினிகாந்த் பேசும்போது, லால் அப்டின்னா சிவப்பு அப்டின்னு அர்த்தம். இந்த சிவப்பு நிறத்த பொறுத்தவரைக்கும் நெறைய அடையாளங்கள் இருக்குது. இத கம்யூனிஸ்டுகள் பயன்படுத்துவாங்க, வன்முறைக்கும் பயன்படுத்துவாங்க, புரட்சிக்கும் பயன்படுத்துவாங்க. என்னோட பொண்ணு ஐஸ்வர்யா புரட்சிக்காக தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்டின்னு சொன்னாரு. லால் சலாம் படத்தோட கதைய என்கிட்ட சொல்லும்போதே, இந்த கதைக்கு தேசிய விருது கிடைக்கும் அப்டின்னு ஐஸ்வர்யா சொன்னாங்க. அப்போ அவங்க கிட்ட விருதுக்காகலாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா இது உண்மை கதை அப்படின்னு விளக்கி சொன்னாங்க. அப்புறம் தான் லால் சலாம் படத்தோட கதையவே நான் கேட்டேன். நடிக்கிறதுக்கும் ஓகே சொன்னேன். லால் சலாம் படத்த பொறுத்தவரைக்கும் ரஜினிகாந்தே இந்த படத்த தயாரிக்கலாம். அவர்கிட்ட இல்லாத படமா? கோடி கோடியா வச்சிருப்பாரு அப்படின்னு நெறைய பேர் பேசிக்கிட்டாங்க. பாபா படத்துக்கு அப்புறமா நமக்கு ராசி இல்ல அப்படின்னு நான் படம் எடுக்கிறதையே நிறுத்திட்டேன். நான் ஐஸ்வர்யா கிட்ட நானே அந்த கதாபாத்திரத்துல நடிக்கிறதா சொன்னேன். நம்ம வாழ்க்கையில நண்பர்கள் தான் ரொம்ப முக்கியம். நண்பனுக்கும் எதிரிக்கும் பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. எதிரி மனசுக்குள்ள ஒண்ணு வச்சிருப்பான். அவன் பெரிய எதிரி ஆயிடுவான். மத நல்லிணக்கம் பத்தி இந்த படம் முக்கியமா பேசியிருக்கு. மனுஷங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் மதங்கள் உருவாச்சு. இப்போ நான் தான் பெருசு, நீ தான் பெருசு அப்படின்னு பேசிக்கிறாங்க. எந்த மதத்துல உண்மை, நியாயம் இருக்கோ அதுதான் சரியா இருக்கும். சமீபத்துல நான் சொன்ன காக்கா கழுகு கதைய வேற மாதிரி மாத்தி விட்டுட்டாங்க. எனக்கும் விஜய்க்கும் ஏதோ போட்டி அப்படிங்கிறது மாதிரி பேசுறது மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நடிகர் விஜய் என் கண்ணுக்கு முன்னாடி வளர்ந்த பையன். சின்ன வயசுல இருந்தே நான் அவர பார்த்துட்டு இருக்கேன். தர்மத்தின் தலைவன் ஷூட்டிங் டைம்ல விஜயோட அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் என்கிட்ட வந்து, "என்னோட பையன் படிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு நடிப்புல ரொம்பவே ஆர்வம் அதிகமா இருக்கு. படிச்சுட்டு நடிக்க வரட்டும். நீங்க கொஞ்சம் சொல்லுங்க" அப்படின்னு சொன்னாரு. அப்போ நான் விஜய் கிட்ட, "உங்களால முடியுமா?" அப்படின்னு கேட்டேன். "முடியும்" அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா விஜய் நடிப்புக்கு வந்திருக்காரு. உழைப்பால உயர்ந்திருக்காரு. இப்போ நல்லா நடிச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்போ அரசியலுக்கு வரக்கூடிய முயற்சியிலயும் இருக்காரு. அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். இப்போ விஜய்க்கும் எனக்கும் போட்டி அப்படின்னு சொல்றது எனக்கு ரொம்பவுமே கவலையா இருக்கு. எனக்கு போட்டி நான் தான் அப்படின்னு விஜயே சொல்லியிருக்காரு. என்னோட படத்துக்கு நான் தான் போட்டி அப்படின்னு நானே சொல்லியிருக்கேன். விஜய போட்டியா நான் நெனச்சேன் அப்டின்னா, அது எனக்கு மரியாதையாவும், கௌரவமாவும் இருக்காது. அதே மாதிரி அவரு என்ன போட்டியா நெனச்சா, அது அவருக்கும் மரியாதையா இருக்காது. தயவு செஞ்சு என்னோட அப்புறம் விஜயோட ரசிகர்கள் காக்கா கழுகு கதைய இதோட நிறுத்திக்கோங்க. இது என்னோட அன்பான வேண்டுகோள் அப்டின்னு ரஜினிகாந்த் சொன்னாரு. விழாவுல முன்னாடி பேசின ஐஸ்வர்யா ரஜினிகாந்த், என்னோட அப்பாவ பத்தி சமீபத்துல அடிக்கடி கேட்கக்கூடிய வார்த்தை சங்கி. இந்த வார்த்தை எனக்கு கோபத்த உண்டாக்குது. இத நான் உங்ககிட்ட சொல்லணும். என்னோட அப்பா சங்கி கிடையாது. அவரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவரு சங்கியா இருந்தா லால் சலாம் படத்துல நடிச்சிருக்க மாட்டாரு அப்படின்னு பேசினாங்க. அப்போ மகளோட பேச்ச கேட்ட ரஜினிகாந்த் உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்கினாரு.